வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று நாம் பார்க்க போகும் பதிவு வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானே அணையலாமா இல்லை அணையக்கூடாதா? இதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல் உங்களுக்கு. அதனால் முழுசாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறுவீங்க. கட்டாயமாக எல்லோரும் பயன்பெறுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆன்மீக தொடர்பான பலன்களும் கனவு பலன்களும் தெய்வீக பலன்கள் அனைத்துமே நம்ம நம்மளுடைய பதிவில் வரிசையாகவே போட்டுட்ருக்கோம். எல்லாமே பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கற்பூர தீபம் நம்ம வீட்டில் வீட்டு பூஜை அறையில் தான் நான் பார்க்குவோம் இப்போ. ஓகேவா? வீட்டு பூஜையில் பொதுவாகவே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாட்டு கற்பூர தீபம் ஆரத்தி காட்ட கட்டாயம் வேண்டும். இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டு பூஜை அறையை தான் நம்ம பார்க்கும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக தினமும் நம்ம ஒரு தீபாரண ஆரத்தி காட்ட வேண்டும். ஒரு தடவை 2 தடவை வேண்டாம். ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாட்டும் உங்களுடைய வீட்டில் தீபாரண ஆரத்தி கட்டாயமாக காட்டிடுங்க. அது பகலோ இல்லை மாலை பொழுதோ, அது உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்து, உங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து அதை நீங்கள் காட்டுறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு தடையாட்டம் நம்ம ஆராத்தி காட்டுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம அந்த ஆராத்தி காட்டி முடித்த பிறகு அந்த தீபாரணை தானாகவே அணையலாமா இல்லை நம்ம அணைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், அந்த தீபாதரனை நம்ம அணைக்கக்கூடாது. ஒரு தீபம் நீங்கள் காட்டின பிறகு சூடத்தை வச்சு தீபாதரனை காட்டின பிறகு நீங்களே பூ வச்சோ இப்படி எதுவுமே நீங்கள் அணைக்கக்கூடாது. அது தவறு, முற்றிலும் பெரிய பெரிய தவறு. அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் தீபாதரனை காட்டிட்டிங்கன்னா அதை வச்சுருங்க. அது தானாகவே தான் அணையணும். அதுதான் நன்மை. நீங்கள் அணைக்கக்கூடாது. நீங்கள் அணைக்கிறது அது ஒரு நல்ல ஒரு சகுனம் கிடையாது. ஒரு நன்மையான செயல் கிடையாது. ஒரு தீபாதரனை காட்டுறீங்களா, அதை அப்படியே வச்சுருங்க. அதுவாகவே அது கோயில்களில் வேறு. நான் தான் சொல்கிறேன், கோயில்கள் வேறு. நம்ம வீட்டில் நம்ம காட்டுற தீபாதரனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வேறு. நீங்கள் வீட்டில் தீபாதரனை காட்டிய பிறகு அணைக்கவே கூடாது. அது தன்னாலே அதுவே அணைய வேண்டும். அதுதான் நன்மையான செயல். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா அவங்களும் பயன்பெறுவாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.